ஹே கைஸ், நிறைய ரீபாட்டிங் ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அதில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பிளான்டர்ஸில் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து அது இனி வளராது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பெரிய பாட்ஸுக்கு மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ப்ரௌன் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாற்றி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் ப்ராப்பகேஷனுக்காக நிறையா பிளான்ஸ் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்ல லாங்காக வேர் வந்துருச்சு. இட் வாஸ் லைக் அ லாங் ஓவர் டியூ. முன்னாடியே செய்ய வேண்டியது, ஆனால் எனக்கு டைம் இல்லாததுனால நான் அதெல்லாம் மாற்றி வைக்காமல் இருந்தேன். இப்போ நான் 3 months இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்றதுனால இது எல்லாத்தையும் ப்ராப்பராக செட்டில் டவுன் பண்ணிவிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு போனால் தான் ரிட்டர்ன் வர வரைக்கும் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஒரு பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பிளான்ட் வச்சிங்கன்னா கீழேருந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உங்களுக்கு அடுத்தடுத்து பிளான்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்த குட்டி பிளான்ட்டே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. அதை நான் மாற்றியே வைக்கல. அதை பிரித்து இன்னொரு 2 பாட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மண்ணுக்கு மாற்றி வச்சு அதுக்கப்புறமா உரம் போட்டோம் அப்படின்னா நல்லா வளரும் செடிங்க. அதே மாதிரி நான் பண்ண கொஞ்சம் பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளே உட்காந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவில் இந்த மாதிரி நான் ஒரு வால் கேலரின்னு சொல்லிட்டு என்னோடய பெயிண்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்ருப்பேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் மோட்டிவேஷன் டு டூ மோர் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் இங்கே பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். இனிமேல் தான் இதெல்லாம்